ராசி அன்பர்களே, உங்களுக்கு 6 வருட பலன் 2025 தொடக்கம் 2030 வரைக்குமான பலன் ராஜயோகமான காலங்கள் வருடங்கள் அப்ப மிக கவனமாக இருக்க வேண்டிய காலம் என்ன, பிரச்சனையை எதிர்நோக்க போகின்ற வருடங்கள் என்னென்ன பிரச்சனையை எதிர்நோக்க போறீர்கள், எவ்வாறாக எந்த வருடம் உங்களுக்கு நல்ல யோகமான பலன்களை தரப்போகின்றது, பிரிவுகள் பிரச்சனைகள் சண்டை சச்சரவுகள் இருக்கின்றதா, பண இழப்பு இருக்கின்றதா, இல்லாட்டி பண வரவிருக்கின்றதா என்பதையெல்லாம் அறிந்து கொள்ள இந்த வீடியோவை முழுமையாக கொஞ்சம் தட்டாமல் வடிவாக பாருங்கள், விளங்காட்டு திரும்பி இருக்கப்பட்டு பாருங்கள். வீடியோவில் இருக்கிற கொமான் மூலம் இலவசமாக ஒரு கேள்வி தெளிவான கேள்விக்கு ஜாதகம் சொந்தமாக கைரேகை சம்பந்தமாக பரிகாரம் சொந்தம் எழுதி கேட்கலாம். வேறு நான் வீடியோவாக போடணும் என்றாலும் எழுதுங்கள், போடுறேன். ஆனால் வீடியோ இருக்கிற செப்பரேட் பட்டன் சிவப்பு கலர் இருக்கு, கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கிற வெள்ளைக்கில் ஓல் வெள்ளைக்கில் கிளிக் பண்ணிட்டு போட்டால் நான் போடுற அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு வரும். நான் உங்களுக்கு பதில், நீங்கள் போடுற கொமானுக்கு பதில் போட்டால் அந்த கொமான் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அந்த கொமானுக்கு நீங்கள் மீண்டும் பதில் போட்டால் தான் உங்களுக்கு வந்து கிடைச்சிட்டா இல்லையா என்பதை பதில் போடுங்க, இல்லாட்டி லைக்காதும் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு தெரியும், அப்போ தான் நான் மற்றவர்களுக்கும் பதில் போடலாம். இல்லாட்டி காலப்போக்கில் பதில் போட மாட்டேன். ஏன்டா எனக்கு இந்த சேனல் மட்டும்னா வேறு சேனல்களும் இருக்கின்றது, பல சமூக சேவைகளும் இருக்கின்றது. ஆகவே என்னால் கொமானுக்கு பதில் போடையே கொஞ்ச நாள் செல்லும். ஆகவே தயவு செய்து போட்ட கொமானுக்கு பதில் கிடைக்கும், ஆனால் கொஞ்சம் எனக்கு நேரம் இருக்கும்போது தான் கிடைக்கும். ஆகவே நீங்கள் ஒரு நல்ல ஒரு இமெயில் அட்ரஸ் மூலம் அந்த போட்ட இமெயில் அட்ரஸில் பார்த்துக்கொள்ளுங்கள். எப்படியும் ஒரு கிழமை 2 கிழமைக்குள்ள உங்களுக்கான பதில் கிடைக்கும். சரியா? மற்றபடி முழுமையாக வடிவாக விரிவாக கொண்டு வந்த வாட்ஸ்அப்பில் மெசேஜ் எழுதி முன்கூட்டியே காசு கட்டி கேட்கலாம் எனது ஃபோன் நம்பரில். என்ற முந்தி போட்ட வீடியோக்களில் நான் எனது வாட்ஸ்அப் நம்பர் போட்டுக்கிறேன். மற்றபடி என்ற சேனலில் இருக்குது, நீங்கள் போய் பார்க்கலாம். அனைத்தும் இது வாசிரஜி கைரேகன் ஜோதிடம் சேனல், யூடியூப் சேனல். இந்த சேனல் பிளேலிஸ்டில் அனைத்து வீடியோ நான் போட்டுக்கிறேன். வாழ்க்கையில் எப்படி உங்களோட வாழ்க்கையில் நடக்க போகின்றதை ஜாதகத்தை வைத்து சொல்லலாமோ அதை போல் கைரேகையை வைத்து ஜாதகத்தை விட துல்லியமாக சொல்லலாம். ஏனென்றால் ஜாதகத்தில் பிறந்த நேரம் டைமை பொறுத்து, அதாவது கொஞ்சம் டைம் மாறிட்டாலும் ஜாதகமே மாறிவிடும். ஆனால் உங்களோட கைரேகை அவ்வாறாக இல்லை. கைரேகைகள் குறியீடுகள் புள்ளிகள் உங்கள் கையில் இருக்கும் அனைத்தையும் நான் சொல்லியிருக்கிறேன். நீங்கள் வீடியோவை நான் போட்டுக்கிறேன், போய் பாருங்கள். உங்களுக்கு ஆயில் ரேகைண்டா 9 வகை ஆயில் ரேகைண்டா அதுக்குள்ளே வரும். உங்களோட அதிர்ஷ்ட ரேகைகள் குறியீடுகள் புள்ளிகள், அரச வேலை இருக்கா, தனியார் வேலை இருக்கா, மக்களுக்கு என்ன குறியீடுகள் இருக்கும், புள்ளிகள் இருக்கும், கோடுகள் இருக்கும் என்பதெல்லாம் அறிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு பணம் இருக்கின்றதா, பிறப்புலேருந்து இருக்கின்றதா, இடையில வருமா, வரவே வராதா, இல்லாட்டி நடுப்பட்ட நிலைமையா, உங்களின் திருமணம் வாழ்க்கை, குடும்பம், குழந்தை, சகலவற்ற பொருளாதாரம் சகலவற்றை பற்றியும் கைரேகைகள் ரேகைகள் குறியீடுகள் புள்ளிகளை வச்சு உங்கள் ஆயுள் காலம் வரைக்கும் நான் போட்டிருக்கிறேன். மற்றும் கதிர்காமத்தில் உள்ள கோயில்கள், வள்ளிமலை மற்றும் கதிர்காமத்தில் இருக்கும் அனைத்து கோயில்கள், உயிர் காக்கும் ஆயுள் காக்கும் கோயில், சிவன் கோயில் பற்றியும் போட்டிருக்கிறேன். நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்கள். நல்லூரில் இருக்கு. மற்றும் கதிர்காமத்தில் இருக்கும் ஏழுமலையையும் போட்டிருக்கிறேன். மற்றபடி வேறு கோயில்களும் போட்டு வருகின்றேன். அதாவது கனகாலமான கோயிலிருந்து அற்புதமான அதிசயந்தரும் கோயில்களை பற்றியெல்லாம் மற்றும் குலதெய்வ வழிபாடுகளை பற்றி சாமுத்திரிக லட்சணம், அதாவது உங்கள் உடம்பில் இருக்கும் லட்சணங்களை பொறுத்து கோடீஸ்வர யோகம் இருக்கின்றதா இல்லையா, இல்லாத பிரச்சனைகள் இருக்கின்றதா என்பதை எல்லாம் போட்டிருக்கிறேன். அது முக்கியமாக கைரேகையை பற்றி கூடுதலாக கைரேகைகள் குறியீடுகள் புள்ளிகளை பற்றி போட்டு வருகின்றேன். மற்றும் புத்தாண்டு பலன் போட்டிருக்கிறேன். ஒவ்வொரு ராசிக்கு நட்சத்திரங்கள் எண்களுக்கு போட்டிருக்கிறேன், பார்த்துக்கொள்ளுங்க. தனித்தனியாக குருபேச்சி பலன், சனி பேச்சி பலன் தனித்தனியாக போட்டிருக்கிறேன். சனி பேச்சி பலன் மேசராசி, மீனராசி அன்பர்கள் மற்றும் கும்பராசிக்காரர்களுக்கு ஏற்கனவே மார்ச் மாதம் 29 2025 சனி பேச்சி பலன் ஒவ்வொன்றுக்கும் போட்டவாண்டு திரும்பவும் அதில் சொல்லி அதுவும் மேசராசிக்கெல்லாம் 7 வருட பலன், மற்ற ராசிகளுக்கு முடிகிற வரைக்குமான பலன்களை, அதாவது 7 ரச்சனை முடிகிற வரைக்குமான பலன்களை போட்டிருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நட்சத்திரத்தின் வாழ்க்கை ரகசியம் எல்லாரும் கட்டமா பார்த்தாலும் ராசிகளின் வாழ்க்கை ரகசியம் போட்டுக்கிறேன். மற்றும் ராசியின் வாழ்க்கை ரகசியத்தை பற்றி உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறத பார்த்துக்கொள்ளலாம். மற்றபடி நட்சத்திரத்தின் வாழ்க்கை ரகசியத்தை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் உங்களுக்கு ஜாதகத்தில் திசை யோகமா இருக்கின்றதா இல்லையா, மத்தியமா இல்லையான்றதை அறிந்து கொள்ளணும். ஒவ்வொருத்த ஜாதகத்தை பொறுத்து இது பொது பலன், ஜாதகத்தை பொறுத்து
பொறுத்து பலன் மாறுபடும். கிரகங்கள் ஜாதகத்தில் இருக்கும் திசை யோகமாய்ந்த திசை இருக்குமிட்டு அதிபதியின் யோகமாய்ந்துட்டா 7 நடந்தாலும் என்ன நடந்தாலும் உங்களுக்கு குருபெயர்ச்சி நடந்தாலும் நீங்க கவலைப்படுத்தல. அப்ப அதை அறிந்து கொள்ளணும்டா திசை யோகமா இருக்குன்றதா இல்லையா, திசை இருக்கு முட்டதிபதி எங்க இருக்கணும்ன்றதை நான் சொன்ன நட்சத்திரத்தின் வாழ்க்கை ரகசியத்தை பாருங்கள். எல்லாம் பிளேலிஸ்ட்ல கிரியேட் பண்ணி விட்டுக்கிறேன். இது யூடியூப் சேனல் வசிராஜி கைரேகன் சேனல். கூகுள்லயோ யூடியூப்லயோ சேர்த்து வரல அடிச்சும் பார்க்கலாம். நான் இந்த வீடியோவில் இருக்க யூடியூப் வீடியோ அந்த வசிராஜி கைரேகன் சொல்லிட்டு வீடியோவில் இருக்கிற ஹோமானில் மட்டும்தான் நான் இலவசமாக சொல்லுவேன். ஃபேஸ்புக்லேயோ வேறு சோசியல் மீடியா நான் இலவசமாக சொல்கிறேன். இந்த அதுகளில் இந்த சப்ரிட்டர்ஸ் தான் பகிர்வார்கள். ஆகவே அதுகளில் கேட்டால் நான் சொல்ல மாட்டேன். வீடியோவை அமர்த்தினீங்கன்னா உள்ளுக்குள்ள யூடியூவில் இருக்கிற வீடியோ மூலம் கேட்டுக்கொள்ளுங்கள். வடிவாக தெளிவாக சொல்லிக்கிறேன். சரியா, கொமான் மூலம் இலவசமாக கேட்டுக்கொள்ளலாம். இல்லாட்டி முழுமையாக வடிவாக கேட்கணும். இதில் ஒரு கேள்வி மட்டும்தான் கேட்கலாம். விரிவாக கேட்கணும்டா காசு கட்டி கேளுங்கள். வாட்ஸ்அப் மூலம் மெசேஜ் எழுதி. சரி என்ற ஒன்றும் ஓகே. விருச்சிக ராசி என்பவர்களுக்கு எப்படியான பலன் என்பதை பார்க்கலாம். ஏற்கனவே விரிவாக ஒவ்வொரு ஆண்டும் போட்டு வருகின்றேன். இப்ப சுருக்கமாக பார்க்கலாம். அதுல சொல்லாது இதுல சொல்லுவேன். 2025 ஆண்டிலிருந்து 2030 வரைக்கும் 2025, 26, 27, 28, 29, 30 எந்த வருடம் உங்களுக்கு யோகம், எந்த வருடம் பிரச்சனை என்பதெல்லாம் அறிந்து கொள்ள விருச்சிக ராசி என்பவர்களை தொடர்ந்து பாருங்கள். வீடியோ உங்களுக்கு செப்பரேட் பட்டின் சிவப்புக்குள்ள இருக்கு. கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கிற விலைக்கில் கிளிக் பண்ணுங்க. முழுமையா பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பகிருங்கள். சரி, விருச்சிக ராசி என்பவர்களுக்கு 2025 ஆண்டு உங்களுக்கு கடின உழைப்பு மற்றும் அர்ப்பணிப்புடன் செயற்படல் வெற்றி கிடைக்கும். புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் சவால்கள் ஏற்படலாம். 2026 ஆண்டு ஏற்கனவே 2025 ஆண்டு சொன்னோடையே சுருக்கமாக சொல்லியிருக்கிறேன். அதாவது 2025 ஆண்டு ஒவ்வொரு ராசிக்கும் போட்டுக்கிறேன். குரு பேச்சுக்கு பிறகு மே மாதத்துக்கு பிறகு சனி பேச்சு மற்றும் குரு பேச்சு எல்லாம் பெரிதாக உங்களுக்கு நல்லதாக இல்லை. பிரிவுகளையும் சந்திக்க வேண்டி வரலாம். அது பிள்ளைகள் படிக்க போய் பிரியலாம், இல்லாட்டி வேறொரு விதியில் நீங்கள் பிரியலாம், இல்லாட்டி நீங்கள் வேற இடத்துல வேலைக்கு போய் பிரியலாம். ஏதாவது விதத்தில் பிரிவு சந்திக்கப்படலாம். இல்லாட்டி ஒரே அடியா பிரிந்து செல்லலாம். அது உங்களோட ஜாதகத்தை பொறுத்து, ஜாதக கட்டங்களை பொறுத்து மாறுபடும். சரியா, 2025 ஆண்டு பிரிவுகளை சந்திக்கலாம் மே மாதத்துக்கு பிறகு. ஓகே. சவால்கள், தொழில் வியாபாரத்தில் சவால், பண இழப்புகளையும் ஏற்படலாம். ஆகவே பணம் கொடுக்கும் போதும் வாங்கும் போதும் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். 2026 ஆண்டு உங்களுக்கு தொழில் மற்றும் வியாபாரத்தில் சவால் ஏற்படலாம். பொறுமையுடன் செயல்படல் வெற்றி கிடைக்கும். குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். 2026 ஆண்டு அதுவும் விருச்சிக ராசியவர்களுக்கு சிலருக்கு உங்கள் ஜாதகத்தை பொறுத்து 2வது திருமணம் கூட 2026 ஆண்டு அமையலாம். 2025 ஏற்ற இறக்கமான பலனாகவும் 2026 ஓரளவுக்கு பலன் பரவாயில்ல. ஆனால் தொழில் ரீதியான சவால்களை எதிர்கொள்வதால் ஏற்ற இறக்கமான பலன்களே. அதாகவே 2025, 26 காலகட்டங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். அதுவும் மிக கவனமா இருக்க வேண்டியது 2025 ஆண்டு. 2026 ஆண்டு குடும்ப ரீதியான மகிழ்ச்சிகளை எதிர்நோக்கலாம். தொழில் ரீதியாக பிரச்சனைகளை எதிர்நோக்க வேண்டி வரும். பண ரீதியான தொழில் ரீதி. 2027 ஆண்டு விருச்சிக ராசி என்பர்களே உங்களுக்கு குடும்ப வாழ்க்கை மற்றும் உறவுகளில் கவனம் செலுத்த வேண்டி இருக்கும். ஆரோக்கியம் மற்றும் நிதி நிலைமையில் கவனம் தேவை. 2027 ஆண்டு. அப்ப 2027 ஆண்டும் நீங்கள் மிக கவனமாகத்தான் இருக்க வேண்டும். விளங்கிக் கொள்ளுங்கள். அப்ப எங்களுக்கு நல்ல காலம் பெறப்போது என்று யோசிக்காதீர்கள், தொடர்ந்து கேளுங்கள். 2028 ஆண்டு உங்களுக்கு புதிய திட்டங்கள் மற்றும் முயற்சிகளில் ஈடுபடலாம். பயணம் மற்றும் ஆன்மீக விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும். 2028 ஆண்டு உங்களுக்கு நிம்மதியான காலமாக அமையும். பிரச்சனைகள் ஓரளவுக்கு குறைந்து ஆன்மீக ரீதியான பயணம், கடவுளே சரணம் என்று சரணடைவீர்கள். நீங்கள் செய்த பிழைகளை மன்னித்துக் கொள்ளும் என்று சரணடையுங்கள். சிலரின் வாழ்க்கையில் நடந்த பிரச்சனையிலிருந்து விடுதலை கிடைக்க வேண்டும் என கடவுளை சரணடையுங்கள். 2028 ஆண்டு சரணடைவீர்கள். புதிய திட்டங்கள், முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். ஆகவே 2028 ஆண்டு உங்களுக்கு நிம்மதியான சந்தோஷமான ஆண்டாக அமையும். முயற்சிகள் வெற்றி கிடைக்கும். 2029 ஆண்டு உங்களுக்கு தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சி ஏற்படும். புதிய நபர்களுடனான உறவுகள் வலுப்பெறும். 2029 ஆண்டு சிலர் விருச்சிக ராசி என்பவர்களுக்கு நான் சொன்னேனே அந்த 2வது திருமணம் அமையலாம்.
சிலருக்கு புதிய தொழில் ரீதியான புதிய நபர்களுடனான தொடர்புகள் ஏற்படலாம். இதனால முன்னேற்றங்கள் ஏற்படும். ஆகவே 2028 உங்களுக்கு நிம்மதியான சந்தோஷமான காலமாக அமைந்து 2029 ராஜயோகமாக மாறும். இது பொதுப்பலன். செப்பரேட் பட்டினை கிளிக் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்கள். பக்கத்தில் இருக்கிற வெள்ளைக்குள்ள ஓல்வனங்களை கிளிக் பண்ணுங்கள். 2030 ஆண்டு உங்கள் உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு மற்றும் மன அமைதி முக்கியம். குடும்பத்துடன் அதிக நேரம் செலவிட விரும்புவீர்கள். 2030 ஆண்டு உங்கள் உடல் ஆரோக்கியம் மற்றும் மன அமைதிக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். உடல் ஆரோக்கியம் சிறிது பாதிக்கப்படலாம். மன அமைதிக்கு முக்கியத்துவம் கொடுத்து குடும்பத்துடன் அதிக நேரம் செலவிட விரும்புவீர்கள். செலவிடுங்கள். ஆன்மீக விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும். 2030 ஆண்டு ஏற்ற இறக்கமான பலனாக அமையும். ஆகவே 2028 80 விதமான யோக பலன்களையும் 2029 90 விதமான யோக பலன்களையும் அனுபவிப்பீர்கள். 2025 26 27களில் பிரச்சனையான காலமாகவும் அதிக பிரச்சனைகளை மிக கவனமாக இருக்க வேண்டியது 2025 ஆண்டாகவும் இருக்கும். 2030 ஆண்டு ஏற்ற இறக்கமான பலன்களாக ஒரு 50-60 வீத நற்பலன்களை எதிர்பார்க்கலாம். பரிகாரம் விருச்சிக ராசி என்பவர்களே, எல்லா ராசிக்காரர்களும் குலதெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு செய்வது மற்றும் உங்களோட நட்சத்திரம் ஒவ்வொரு மாதம் நட்சத்திர நாள் வரும். அந்த நட்சத்திர நாளுக்கு கோயிலுக்கு சென்று அர்ச்சனை செய்வது மற்றும் சனி வியாழ பகவானை குரு பகவானை ராகேது பகவானை நவக்கிரகங்களுக்கு ஒரு நாளையாவது போய் அர்ச்சனை செய்து சுத்தி வந்து வணங்குங்கள். ஏழைகள் ஊனமுற்றோர்கள் கைகால் இயலாதவர்கள் மற்றும் முதியோர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள். கல்வி கற்க விருப்பமிருந்தும் கல்வி கற்க இயலாமல் இருப்பவர்களுக்கு கல்வி கற்பித்தல் அல்லது உபகரணங்களை வாங்கிக் கொடுங்கள் மற்றும் ஊக்கப்படுத்துங்கள் கல்வி கற்க. மற்றும் உங்களுக்கு இஷ்ட தெய்வ வழிபாடு குலதெய்வ வழிபாடு சிறந்தது. மற்றும் உங்கள் ஜாதகத்தை பொறுத்து பலன் மாறுபடும். இது பொது பலன். ஜாதகத்தை பார்த்து ஜாதகத்தில் ஏதாவது கிரகங்கள் நீசம் பெற்றிருந்தால் வகை பெற்றிருந்தால் அது திசை இருக்கும் வீட்டு அதிபதி அது திசை யோகமா இல்லையா, அந்த அதிபதி எப்படி இருக்கணும் என்று அறிந்து கொள்ளணும். அதை பற்றி நட்சத்திரத்தின் வாழ்க்கை ரசித்து பாருங்க. ஆனால் ஜாதகத்தில் இருக்கும் கிரகங்களை பற்றி அறிந்து கொள்ளணும். நீங்கள் என்னிடம் கேட்கலாம், இல்லாட்டி வேற ஒரு ஜோதிடரிடமும் கேட்டு முழுமையாக அறிந்து கொள்ளுங்கள்.